ஓம் நம சிவாய. வா வர்ஷினி. வா ருக்மணி போலாம். ஆட்டோக்கு பணம் தர வேணாமா? நீங்க போங்க, நான் வரேன். சரி நீ வாமா. இந்தாங்கண்ணே. நாங்க எவ்வளவு இருக்குமா? 50. 70. 50 இல்ல 70மா? 50 தான். ஏமா உன்கிட்ட 70 ரூபா சொன்னல. நீ கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ரேட் சொல்லுவ, அதுக்காக நான் கொடுக்க முடியுமா? 70 ரூபான்னு சொல்லி தானே வந்தேன். அவ்வளவுதான் இருக்கு. இது ஏறப்ப தெரியாதா? ஏமா இப்படி பிராடா இருக்க? பிராடி கீடுன்னு சொன்ன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா என்ன பொம்பளை கிட்ட தகராறு பண்றியா? சரியான கஞ்ச பிசுனரியா இருக்கும் போலயே. யார தேடுறமா? அப்பா, இசை அக்காவும் தாத்தாவும் எங்க இருக்காங்க? உன் அக்கா எங்க இருப்பான்னு உனக்கு தான் தெரியும். நீயே போய் தேடி பாரு. சரி. தாத்தா, ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் விக்ருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ, ஓம் சுரப்பே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, தாத்தா. ஓம் பத்மாயே நமஹ, ஓம் என்ன ஓம் புது பொண்ணு மாப்பிள்ளைய இப்படி வேடிக்கை பாக்குறீங்க? சுதாயே நமஹ, ஓம் நீயும் உங்க அக்கா இசையும் இந்த மாதிரி கல்யாண பொண்ணா எப்ப நிப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கம்மா. ஓம் ஆதித்யே நமஹ, ஓம் தித்யே நமஹ, ஓம் தாத்தா, தேவதாயே நமஹ, இசை அக்கா எங்க? ஓம் நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் அங்க இருக்கா பாரு. ஹாய். வர்ஷினி. ஹாய் இசை அக்கா. ஹாய். ஏய், சித்தி சித்தப்பாலாம் எங்க? எல்லாம் கோயிலுக்குள்ள தான் இருக்காங்க. ஓ அப்படியா? சரி வா போலாம். ஏய் ஓ பில்ல, caterpillar, lazy boys, active girls, finger pong, sing a song, sing a song. Oh, Billa, caterpillar, lazy boys, active girls, Lazy boys, active girls, finger pong, sing a song, lazy boys, active girls. sing a song, statue. ஏ நான் தான் ஜெயிச்சேன். இந்த ஓட்டத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. சின்ன வயசுல இருந்து மாறவே இல்ல. சரி போலாமா? போலாம். அம்மா ஏய்
தெரியலையே. ஐயோ என் குழந்தை தள்ளிக்கோடா. வழி விடுங்க. நகருங்க எல்லாம். தள்ளிக்கோங்க. வழி விடுமா. தள்ளுங்க. என்னாச்சு? எந்திரி பாப்பா. பாப்பா எந்திரி. பாப்பா எந்திரிமா. பானு. பானு எந்திரி. பானு எந்திரிடா. கண்ணு தரமா. கண்ணு தர. பாத்து. எந்திரிடா. எந்திரி. பானு. பானு ஒண்ணும் இல்ல பாப்பா. ஒண்ணும் இல்ல. அம்மாடி நீதான் எனக்கு சாமி. என் புள்ள உயிரை காப்பாத்திட்ட. இவ்வளோ சத்தத்துல இவ கத்துனது யாருக்குமே கேட்கல. உனக்கு மட்டும் எப்படிமா கேட்டுச்சு? அது இவ கத்துனத நான் பார்த்தேன். இவ கத்துனத நீ பாத்தியா? அது இவளுக்கு காது கேட்காது. காதுதான் கேட்காதே தவிர நம்ம உதட்ட அசைவை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லிடுவா. ஏ ருக்மிணி, அவங்க கேட்டாங்களா? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? என்ன ஏன் கத்துறீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன். நல்ல மனசு இருக்கிற இந்த பொண்ணுக்கு காது கேட்காது. பண்ணிட்டானே. அம்மாடி இந்த குறையெல்லாம் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே இல்லம்மா. நீ அந்த கடவுளோட அம்சம். அந்த தெய்வம் எப்பவுமே உன் கூடவே இருக்கும். துபாயில இருந்து பேசும்போதெல்லாம் என் வீட்டுக்காரரு இந்த கோயிலை பத்தி விசேஷமா சொல்லுவாரு. இந்த கோயிலுக்கு வந்தாச்சுல ராகுவுக்கு நிச்சயம் கல்யாணம் ஆயிடும். சரி சரி வாங்க போலாம். வாங்க. கொஞ்சம் இருங்க. அம்மா நீ நல்லா இருக்கணும் தாயி. தீர்க்காயுசா இரு. தாயே நல்லா இருக்கணுமா. தாயே நீ நல்லா இருப்பம்மா. நீ நல்லா இருக்கணும் தாயி. ஏங்க அங்க பாருங்க, பிச்சைக்காரங்களுக்கு 500 ரூபாய் போடுறாங்க. 6 பேருக்கு மொத்தம் 3000 ரூபாய். நம்ம வீட்டோட ஒரு மாசம் மளிகை செலவு பணம். இது என்ன பேச்சு? அவங்க கிட்ட இருக்கு, குடுக்குறாங்க. தாயே நல்லா இருக்கணும். இந்த மாதிரி குடும்பத்துல நம்ம வர்ஷினி மருமகளா போனா எவ்வளவு நல்லா இருக்கும். பேசாம வா வா. ஏங்க கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி போட்டி நடைபெற இருக்கிறது. முதல் பரிசு 25,000 ரூபாய். வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி யாரு? எல்லாரும் வாங்க வந்து கலந்து. வர்ஷினி என்ன சொல்றாங்க? உரியடி போட்டி நடந்துட்டு இருக்காங்கக்கா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 25,000 ரூபாய். அதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ நான் போய் ஜெயிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், உனக்கு தான் காது கேட்காதல, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் போய் ஜெயிப்பேன். இது ரோஜா பூ, முல்லைப்பூ,
ரோஜா பூ, ரோஜா பூ வாசனை. இந்த பக்கம் முல்லைப்பூ. முல்லைப்பூ வாசனை. அப்ப வந்துட்டேன். சாமந்தி பூ வாசனை. என் பேத்தி ஜெயிச்சிட்டா, என் பேத்தி ஜெயிச்சிட்டா. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. சொல்லுங்க. என் மூத்த பேத்திய இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அவ பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. மூத்த பேத்தியோட பேரை சொல்லுங்க. இசை. உங்க பெரிய பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஓஹோன்னு இருப்பா. ஆமா சாமி, அவளுக்கு ஒரு ராஜகுமாரன் தான் வருவான். ஓம் வசுதாயே நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் கமலாயே நமஹ, ஓம் காந்தாயே நமஹ, ஓம் காமாட்சியே நமஹ, ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ, ஓம் அனுகிரக பிரதாயே நமஹ, ஓம் புத்தயே நமஹ, ஓம் அனகாயே நமஹ, ஓம் ஹரிவல்லபாயே நமஹ, ஓம் அசோகாயே நமஹ, ஓம் அமிர்தாயே நமஹ. என்ன சாமி, நமஸ்காரம்மா. எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கா? எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். ஓம் புத்தயே நமஹ, ஓம் அனகாயே நமஹ, ஓம் ஹரிவல்லபாயே நமஹ, ஓம் அசோகாயே நமஹ, ஓம் அமிர்தாயே நமஹ, ஓம் தீப்தாயே நமஹ. கடவுளே, என் மூத்த மகனுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் நினைக்கிற ஜாதக பொருத்தத்தோட ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்கணும். அதை நீதான் நிறைவேற்றணும் கடவுளே. நீங்க வேணா
பாருங்க, இந்த ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியத்துல நம்ம ராகவுக்கு சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நடக்காது. வாங்கண்ணே. ஏய், ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? பேசதான் செய்வேன். நீ பண்ண பாவம்தான். உன் பையனுக்கு பொண்ணே அமையாம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அநியாயம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமா? ஏய், நான் யாருக்கு அநியாயம் பண்ணேன்? அந்த வீட்டோட மூத்த மருமக நான். ஆனா ரெண்டாவது மருமகளான உனக்கு தான் அதிகாரம், சொத்து, பணம் இது எல்லாமே. இதை விட அநியாயம் இருக்கா? அதுக்கு காரணம் நீதான். நீ செஞ்ச தப்பாலதான் இந்த குடும்பமே பிரிஞ்சுது. இன்னைக்கு பெரிய மாமாவை இழந்து அத்தை மனவேதனையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒருத்தியோட சாபம் எல்லாம் என்னைக்கும் பலிக்காது. என் குடும்பம் நல்லாதான் இருக்கும். ஏய், இந்த கோவில்ல வச்சு நான் சொல்றேன், நான் அந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் வருவேன். அந்த வீட்டை ஆள்ற மருமகளா நான் தான் இருப்பேன். அந்த வீட்டை ஆள போற மருமக யாருன்னு நீ இல்ல, கடவுள் தான் முடிவு பண்ணணும். அதையும் தான் பார்க்கலாம். வாங்கண்ணே போலாம். வாத்தியம், மங்கள வாத்தியம், கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அக்கா, அக்கா, you look gorgeous, stunning, beautiful-ஆ இருக்க. எனக்கே உன்னை பார்த்தா கடத்திட்டு போலான்னு தோணுது. வர்ஷினி, முதல்ல உனக்கு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். அக்கா, இங்க பாரு, மாப்பிள்ளைய நீ பாக்குறதுக்கு முன்னாடி நான் தான் பார்த்து ஓகே பண்ணுவேன். சரியா? சரிங்க மேடம். சரி, இரு வரேன். என்ன இருக்கும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னுமா வரல? அவங்களதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். சரி சரி, என்ன ஸ்வீட் பண்ணிருக்க? வீட்ல கேசரி கிண்டி இருக்கேன், கடையில லட்டு மிக்சரும். அப்படியா? சூப்பரு. அம்மா, இன்னுமா வரல? ஓவரா வெயிட் பண்ண வச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட்டுறாங்களே. அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வணக்கம். வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கங்க. உள்ள போங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள போங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க உட்காரு. உட்காருங்க. பேசிட்டு இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். ஆ. என்ன வர்ஷினி, நீதான் சிக்னல் கொடுத்தியா? அக்கா, காலிங் பெல் அடிச்சா உனக்கு கேட்காதுல்ல, அதான். என் செல்லம். அக்கா, உனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு வெளியில சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா அது இருக்கே. சோ வாட்? அத மீறி ஜெயிக்கிறவங்க தான் ஏன் அக்கா.
நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். ஆ. ஏமா ருக்மணி, மாப்பிள்ளை இன்னும் வரக்கானமேமா? மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரு மாமா. நீங்க வந்தவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, அவர் வந்துருவாரு. போங்க. சரிம்மா. அக்கா, மாப்பிள்ளை இன்னும் வரல போல. ஏன்? வந்துருவாங்க. வெக்கப்படுறியா? வெக்கமா? ஓவரா பண்ணாத. இசை ரெடி ஆயிட்டியா? இந்தா இத கொண்டு போய் கொடு. மா, மாப்பிள்ளையே வரல, இப்பவே எதுக்கு போய் காஃபி குடுக்க சொல்ற? மாப்பிள்ளை வந்த பிறகு அக்கா போய் குடுக்கட்டும். அதனால என்னம்மா, வந்தவங்கள சும்மா உட்கார வைக்க முடியாதுல்ல? இசை, நீ எல்லாருக்கும் காப்பிய கொடு. வா. வா. நீ வா. பொண்ணு இப்படி அழகா இருக்கு. இசை, எல்லாருக்கும் காப்பிய கொடுமா. குடு. குட்டி, நீங்களும் எடுத்துக்கோங்க. சாப்பிடுறியா? சூடா இருக்கு பாப்பா, பாத்து. பொண்ணு நல்லா பாத்துக்கங்க. ஏருக்கு மாப்பிள்ள தான் இன்னும் வரல. அவர் வந்த பிறகு காஃபி கொடுத்துக்கலாம்ல. அதெல்லாம் மாப்பிள்ள வந்தாச்சு. என்ன சொல்ற? மாப்பிள்ள வந்தாச்சா? இங்க நீ யார மாப்பிள்ளன்னு சொல்ற? அதோ சென்டர்ல உட்கார்ந்துருக்காரே, அவர்தான் மாப்பிள்ள. அடி பாவி, என்னடி சொல்ற? இந்த ஆளுதான் மாப்பிள்ளன்னு இசை கிட்ட சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் இப்ப எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல வந்தவங்க பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். ஏன் சார், இன்னும் மாப்பிள்ளை வரலைங்களே? என்ன சார் சொல்றீங்க? புரோக்கர் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லியே சார். ருக்மணி அம்மா கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு சொன்னாரே. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். சார், இவருதான் சார் மாப்பிள்ள. சார், இவருக்காக தான் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு. மாப்பிள்ளை வயசுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது பொண்ணை பாத்துக்குங்கய்யா. என்னங்க இதெல்லாம்? நீங்க எதுவும் இவர்கிட்ட சொல்லலையா? சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மாமா, நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. இருமா ஐயா, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நீங்க வேற இடம் பாருங்க. வாங்க போலாம். எங்க இதெல்லாம் எடுத்துக்க. சொல்லுங்க. சார், நீங்க கொஞ்சம் உட்காருங்க. சார், எங்க பாத்துக்கிட்டே என்ன இருக்கீங்களே. சொல்ற? மாமா, நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்தா அவங்கள அவமானப்படுத்தி இப்படி வெளியில அனுப்பிச்சிட்டீங்களே. மாப்பிள்ளையா? அவன் வயசு என்ன? என் பேத்தியோட வயசு என்ன? பொண்ணை கட்டி கொடுக்கலாம், ஆனா பலி கொடுக்க முடியாதுமா. உங்க பேத்திக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் கிடைப்பான். ஏன்? என் பேத்திக்கு என்ன குறைச்சல்? அவ பேரழகி. உங்க பேத்திக்கு காது கேட்காது, அந்த குறை பத்தாது. ருக்கே, நீ பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? உன்ன ஒரு பெத்த தாயா நினைச்சிட்டு இருக்கா இசை. அவளுக்கு போய்
இப்படி ஒரு மாப்பிளைய பாப்பியா நீ? அதுவும் 45 வயசு மாப்பிளைய கல்யாணம் பண்ணா இவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? போத நிறுத்துங்க. நீங்களும் உங்க அப்பா மாதிரி நிலைமை தெரியாம பேசாதீங்க. அவர் என்னமோ அவர் பேத்திக்கு ராஜகுமார மாதிரி மாப்பிள்ளை வருவான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இவளுக்குலாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைக்கும். காது கேட்காதவளுக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். நெட்டையோ குட்டையோ வரவனுக்கு கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறணும். அதான் புத்திசாலித்தனம். புரியுதா? தள்ளி விட்டுட்டு போயிடணுமா? என்ன பேச்சு பேசுற ருக்கு? இதே நீ பெத்த புள்ளையா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வியா? என்ன பேசுறீங்க? நம்ம வருஷனே எந்த குறையும் இல்லாம பிறந்திருக்கா. அது அந்த கடவுள் கொடுத்தது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவளுக்குலாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் அமையும். இவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அமிச்சாதான் நம்ம வருஷனுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஏண்டா கிருஷ்ணா, உன் பொண்டாட்டி பேசுறது நியாயமாடா? உன் புருஷன் பாக்குற வேலை யாரோடது? செத்து போன இவளோட அப்பன் என் புள்ளையோடது. அவன் இறந்தப்ப கிடைச்ச பணத்தை வச்சுதான் இந்த வீட்டை லீஸுக்கு எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப கூட இவ சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் இந்த குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. இவன் உன் அம்மாவை நினைக்கிறாமா? வருஷனையும் இவ்வளவு சொந்த அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் எப்படிமா வித்தியாசமா தெரியுது இதெல்லாம்? அட்ரஸ் அக்க இதுதான் சாக்குன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி காட்டுறீங்கல்ல? கேட்டீங்களா? உங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டு இப்படி மர மாதிரி நிக்கிறீங்களே. இங்க பாருங்க, நமக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம வேற வீடு பார்த்துட்டு தனியா போலாம். இவங்களை நம்பி நம்ம ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். ஐயோ சித்தி நில்லுங்க சித்தி. தாத்தா ஏதோ வருத்தத்துல பேசிட்டாரு. அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? போதுமா? போதும். இங்க பாரு, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். என்னோட மான மரியாதை முக்கியம். நாங்க கிளம்பி தனியா போயிடுறோம். இல்ல. என்னங்க பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? வந்து எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. யாரும் எங்கேயும் போக வேணாம். சித்தி, தாத்தா பேசுனது தப்புதான். அவருக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். சாரி சித்தி, ப்ளீஸ். தாத்தா, நான் உறுதியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். இசை, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அக்கா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல வர்ஷினி, எனக்கு நீ முக்கியம். உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். என்னால உன் கல்யாணம் தடைப்படும்னு அம்மா நினைக்கிறாங்க. நிச்சயம் அதுக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். உன்னோட கல்யாணம் தான் இந்த வீட்ல நடக்க போற அடுத்த விசேஷமா இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தான் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். தாத்தா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கா, சித்தி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வர்ஷினி கல்யாணத்தை நல்லா நடத்துவோம். அது ஏன் கடமை சித்தி. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. அக்கா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? தாத்தா, நான் இப்படியே இருந்துடுறேன் தாத்தா. எனக்கு காது கேட்காதுன்னு சித்தி சொல்றது உண்மைதானே தாத்தா? இது ஒரு குறை இல்லைன்னு நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துல சொல்லலாம். ஆனா இது பெரிய குறைதான் தாத்தா. நான் அதை சமாளிச்சு வாழ்ந்துடுறேன். இந்த குறையாலதான் கோயில்ல கூட அந்த குழந்தைய என்னால காப்பாத்த முடிஞ்சது. ஆனா நாளைக்கு கல்யாணம் ஆகி என் குழந்தை என் அம்மான்னு கூப்பிட்டா அதை என்னால கேட்க முடியுமா தாத்தா? சொல்லுங்க தாத்தா, என்னால கேட்க முடியுமா?
என்னோட குறைய நான் சமாளிக்கலாம், என் குறைய நான் ஜெயிக்கலாம். ஆனா அந்த குறைய நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். மத்தவங்க என் குறைய எப்படி ஏத்துக்குவாங்கன்னு நான் எப்படி தாத்தா டிசைட் பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். இப்போ நான் வாழ்ற வாழ்க்கையே எனக்கு போதும். நீங்க வர்ஷினி, சித்தி, சித்தப்பா, நீங்களா மட்டும் எனக்கு போதும் தாத்தா. நான் இப்படியே இருந்துடுறேன். இந்த வாழ்க்கையே எனக்கு போதும். பல்ராமா, அண்ணே, எப்படியாவது உன் பொண்ண பெரிய பாடகி ஆக்கிரு. நிச்சயம் உனக்கு பேரும் புகழும் வாங்கி தருவா. நான் பல்ராம் பேசுறேன். அந்த 8வது தெருல சப்ளையை கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டேன்ப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பாத்து போங்க. ஐயோ, என்னங்க என்னங்க என்னங்க, எந்திரிங்க. நான் பார்த்து போ சொன்னேன்ல. என்னங்க நீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒன்றும் ஆகல, பரவாயில்ல, நீ போ. பாப்பா, அப்பா சொன்னா கேளுமா. அங்க போகாதமா, நில்லுமா. சொன்னா கேளுமா.